அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் சேர்ந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஈரோட்ல ஒரு பொதுக்கூட்டம் தனியார் இடத்துலயே அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அதுக்கான டாக்ஸ்ங்கிறது போயிட்டு இருக்கு. அதுக்கான பரிந்துரைகள் அப்படிங்கிறது அது 81 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இட் ஸ்டில் அண்டர் வே. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியே வந்து இப்ப தாவேகால சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில அது விஜய்க்கு வலு சேர்க்குமா அப்படிங்கறத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், செங்கோட்டையன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய தளபதி, ஜெயலலிதா அவங்களுடைய தளபதி, இந்த மாதிரி அதிமுகக்குள்ளேயே சொல்லப்பட்டது உண்டு. ஜெயலலிதா அவர்களே ஒரு வீடியோல சொன்னதும் உண்டு. இப்படி இருக்கக்கூடிய என்னுடைய தளபதி அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா அவர்களே சொன்னதே உண்டு. இப்ப கட்சியை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொன்ன உடனேயும் இவர் தாவேகாக்கு ஏன் போய் சேர்ந்தார் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல சார். திமுகக்கு பொதுவா போவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி நடக்கிறது நம்ம பார்த்திருக்கோம். ஆனா புதுசா வந்த ஒரு கட்சி தாவேகா. அந்த கட்சிக்கு போறது அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செங்கோட்டையன் திமுக போவான்னு டிசைட் பண்ணிட்டார். ஏன்னா அவர் வந்து ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகர். அண்ட் அவர் ஆன்டி டிஎம்கே தான் அவரோட பெரிய பாலிடிக்ஸாக இருந்திருக்கு. அண்ட் வெஸ்டர் தமிழ்நாட்டில் டிஎம்கே ரொம்ப வீக். செந்தில் பாலாஜி சார் வந்தது வந்து அதிமுகலேருந்து தான் வந்தார். ஸோ திமுகவில் வந்து ஸ்ட்ராங்காக வெஸ்டர்ன் தமிழ்நாடு எக்ஸாக்ட்லி இந்த கேள்வி வர்றதுக்கு காரணமே அதான் சொல்கிறேன். இப்போ வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி ரீசன்ட் ஜெனரேஷன்னா, செங்கோட்டையன் ப்ரீவியஸ் ஜெனரேஷன். அந்த இருக்கிற அவங்க கம்யூனிட்டி லீடர்ஷிப்லேயே அவர் லீடராக ஆகாமல் எடப்பாடியை சசிகலா ப்ரமோட் பண்ணிட்டாங்க. ஸோ எடப்பாடி சார், வேல்மணி சார், தங்கமணி சார்னால் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபிகர்ஸ் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு ஜெனரேஷன் முன்னாடி இப்போ அப்புறம் 1.5 ஜெனரேஷன்ஸ் அப்புறம் வந்தவங்க. செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதாவோட கடைசி டேர்ம்லேயே பெரிய மரியாதை கிடையாது. அவங்கள வந்து மினிஸ்டர்லேருந்து இறக்கிட்டாங்க. எடப்பாடி தான் அவரை மினிஸ்டர் ஆக்கினது. ஸோ அவரோட மவுசு அங்கேருந்து குறைஞ்சிடுச்சு. அவரோட இன்ஃப்ளூயன்ஸு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் 3-4 கான்ஸ்டுவன்சியில் இருக்கலாம். இஸ் அ சப் ரீஜனல் பிளேயர். அவருக்கு இப்போ எடப்பாடி இடம் தர முடியாது அப்படின்னு சொல்லி வெளில அமைச்சப்புறம் முன்னாள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற ஓ பன்னீர்செல்வமும் முடிவெடுக்காமல் இருந்ததுனால அவர் ஏதாவது ஒரு ஹோம் தேடினார். திமுகவில் போனால் சீட்டு கொடுப்பாங்கங்கிறது நிச்சயம் இல்லை அங்கே. பட் இங்கே நம்ம விஜயோட சேர்ந்தோன்னா விஜயகாந்துக்கு எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அது மாதிரி இவருக்கு நம்ம துணையாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் தான் வந்திருக்கு. ஆனால் இவர் வந்து இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டா முன்னிறுத்தப்பட வேண்டியவராக இருந்தவர்ல சார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து கூவத்தூர்ல சொல்றது என்ன ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ட் ஆன் த அதர் சைடு வந்து செங்கோட்டையன் தான் இருந்தார். நம்ம இன்னைக்கு வேணா இதை வேணா பேசலாம். இந்த 3 வருஷத்துல செங்கோட்டையனை பெருசாக எந்த மீடியாவும் ஹைட் பண்ணது கிடையாது. இட் இஸ் பிகாஸ் அங்கே வேற ஒருத்தர் எமர்ஜ் ஆயிட்டாரு சார். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பூதின்னு இருந்தீங்கன்னா செங்கோட்டையன் வந்து அடங்கி போயிடுவாருங்கிறது தான் நம்பிட்டு இருந்தீங்க. செங்கோட்டையன் எடப்பாடியோட தனியாக முறைச்சு தனியாக போவார்னு யாரும் எதிர்பார்க்கல. யாரும் உண்மையிலே எதிர்பார்க்கல. இப்போ செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் போனதும் செங்கோட்டையன் போனதும் எடப்பாடிக்கு தான் ஒரு பெரிய பலகீனம். இன்னும் இந்த எலெக்ஷன் அவர் ஜெயிக்கலைன்னா வெஸ்டர்ன் தமிழ்நாட்டில் இருக்கிறவரோட ஹோல்டு கூட அவரை விட்டு போயிடுங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த வாட்டி ஏடிஎம்கே தோத்துதுன்னா மீதி இருக்கிற ஏடிஎம்கேயும் இப்போ சில பேர் திமுக, சில பேர் தமாக, சில பேர் காங்கிரஸ், பிஜேபின்னு தனியாக பிரிஞ்சிருவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன் டூ ஆர் டை ஃபார் எடப்பாடி. அவரால் ப்ரூவ் பண்ணிக்க முடியல. 50 சீட்டு வாங்கினார்னா ஏடிஎம்கே குறையும். இன்றைக்கே நீங்கள் ஒரு ஏடிஎம்கே கூட்டம் போனீங்கன்னா 35 வயசுக்கு கீழே யாரையுமே பார்க்க முடியாது. அவங்களெல்லாம் தாவேகா பக்கம் வந்து பார்க்க முடியாது. அண்ட் பிகாஸ் லீடர்ஷிப் சரியாக இல்லாததுனால ஏடிஎம்கேவோட பேஸும் குறையிறதுங்கிறத உங்களை சுற்றி காட்டுறேன். ஸோ இன்னும் குறையும் தான், பேஸு குறையும். அதனால் இப்போ மொத்தத்தராக போனார்னா 1%, 2% ஓட்டு எடுத்துகிட்டு போனாலும் ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, டிடிவி ப்ளஸ் இந்த செங்கோட்டையன் 5 பேர் சேர்ந்து ஒரு 7-8% ஓட்டு எடுத்தால் கூட இட் வில் பி அ பிக் லாஸ் ஃபார் ஏடிஎம்கே. இட் இஸ் பிகாஸ்
இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஓட்ஸ் களையறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப கம்மி. இல்ல, நீங்க ஒண்ணு செங்கோட்டையன் நல்லா வெளியே புரிஞ்சு வர்றாரு அப்படிங்கிறதுனால. விஜய் ஹேஸ் பெட்டர் சான்ஸ் தென் எடப்பாடி ஒன்லி திஸ். தமிழ்நாட்டை நீங்கள் ஹிஸ்டாரிக்காக ராஜாஜி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ம், எக்ஸப்ட் காமராஜ் நாடார், ம், டாமினன்ட் கம்யூனிட்டிலேருந்து யாரும் பர்மனெண்ட்டாக அந்த ஓன் சிஎம்மாகவே இருந்தது கிடையாது. நீங்கள் ராஜாஜி எடுத்துக்கோங்க, ராமசாமி ரெட்டியார் எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் எலெக்டட். சுப்பராயன் வந்தார், பட் சுப்பராயன் வந்து ஒரு எலெக்டட் இண்டிபெண்ட். ஜஸ்டிஸ் பார்ட்டியாக காங்கிரஸான்னு டிசைட் பண்ண முடியாத போது அவரோட ஓட்டு டிசைசிவ் ஓட்டு இருந்ததுனால அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார், பிரைம் மினிஸ்டர் ஆனார். அவர் பின்னாடி காங்கிரஸ் மாறிட்டார். ம். ஸோ இதனால் வந்து நீங்கள் ஓமந்தார் ராமசாமி ரெட்டியாராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆனார். பிரைம் மினிஸ்டர் தான் ம், இவங்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர்ஸ் அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸப்ட் காமராஜ் நாடார் அண்ட் அப்பாயிண்டட் சுப்பராயன், யாரும் வந்து ஒரு மெஜாரிட்டி கம்யூனிட்டிலேருந்து தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக உட்காரவும் முடியாது. ம், ஏன்னா இந்தியா தமிழ்நாட்டில் என்ன பொறுத்த வரைக்கும் நாடார், கவுண்டர், வன்னியருங்கிறது பெரிய 3 கம்யூனிட்டி. ம், இந்த 3 கம்யூனிட்டியில் ஒரு கம்யூனிட்டி ஆள் சீஃப் ஆனால் மீதி கம்யூனிட்டி ஆள் காலி பண்ணிடுவாங்க. ம். இப்போ ஜெயலலிதா ஜெயித்தது மெயின் காரணமே அவங்களோட கவுண்டர் தேவர் ஓட்டில் மேலே பிராமின் அண்ட் அதர் அப்பர் கேஸ் ஓட்டு இருந்ததுனால அவங்களால ஈஸியாக ஜெயிக்க முடிஞ்சுது. எக்ஸாக்ட்லி. ஒரு சைடு அந்த வெஸ்டர்ன் பெல்ட் ஃபுல்லா, அந்த அதர் சைடு சசிகலா இவங்களுடைய பெல்ட் ஃபுல்லா இருந்தது, ஓபிஎஸ் உடைய பெல்ட் ஃபுல்லா. ஓகே. இப்போ ஒரு பெல்ட்டு கையை விட்டு போயிடுச்சு. இப்போ ஒரு பெல்ட்டில் ஒரு போர்ஷன் கையை விட்டு போயிடுச்சு. ஒரு சீட்டாக இருந்தாலும் ஒரு சீட்டு கைவிட்டு போயிடுச்சு. அண்ட் கரூர் வந்து விஜயபாஸ்கர் கையை விட்டு செந்தில் பாலாஜி பக்கம் வந்துடுச்சு. ஸோ ஈவன் இன் வெஸ்டர்ன் தமிழ்நாடு இது ஒரு ஏடிஎம்கே கோட்டையாக இருந்தது, அது கையை விட்டு ப்ரீச் பண்ணிட்டாங்கங்கிறது தான் என்னோட ஃபீலிங். சார், இப்போ அதிமுகவிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து திமுகவுக்கு போனாரு, அது ஒரு பெரிய சப்போர்ட்டா நிக்குது அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து தாவேகாக்கு போனாரு அப்படின்னா, தாவேகாக்கு இது டெஃபினெட்லி ஒரு பெரிய சப்போர்ட். அந்த ஏரியாவில் ஏன்னா அவர் வந்து ஆல் இண்டியா தமிழ்நாடு லீடர் கிடையாது. அந்த செந்தில் ஏரியா பாலாஜி அதே தானே சார்? அதான் அவர் கரூர் லீடருங்கிறாங்க. இவர் அவரோட ஏரியாவில் கோபிச்சட்டம் ஏரியா பக்கம் ஈரோடு. ஈரோடு அந்த ஏரியாவில் இவர் தலைவராக இருப்பார். ஒரு இம்பேக்ட் விஜய் கிடைக்கும். ஸோ பேசிக்காக இது வந்து அவங்களோட பேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு வழி நடத்தி கொண்டு போகிறது ஒருத்தர். ஒன்று பால்ட் அந்த விஜயோட குரூப்பில் இன்றைக்கி அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அரசியல் தெரிஞ்ச ஒரு மூத்த லீடர் வந்தது, அவங்க ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போது செங்கோட்டையன் அவர்கள் சொல்லும்போது இனிமேலும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் ஒன்று சொல்கிறார். இப்போது திமுகவில் இருக்கிறவங்க அதிமுகவிலிருந்து வந்தவங்க, அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவிலிருந்து வந்தவங்க மாறி மாறி இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது இந்த அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கான கட்சி அப்படின்னு பார்த்து திமுக அதிமுக ரெண்டுல இங்க தாவேக பக்கம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரிய லெவலில் கிடையாது. அதிமுகலையும் திமுகலையும் ஒரு சீட்டை நிற்கிறதுக்கு 3-4 பேர் இருப்பான். ஒருத்தருக்கு தான் டிக்கெட் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அதில் இருக்கு வேண்டாதவன் வந்து இவங்க சிம்பிள் வச்சு நிற்பானே தவிர இந்த சிம்பிளுக்கு பெரிய லாயல்ட்டி இருக்கும் அதெல்லாம் இருக்கும் நம்பிக்கை எனக்கு கிடையாது. இப்போ 4 பேர் நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ல வந்து 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் சார். இப்போ வந்து இந்த தொகுதியில் 4 பேர் நிற்கிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து நான் 4வது பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னா ஆப்வியஸாக செங்கோட்டையன் அவர்கள் அவருக்கு பிச் பண்ணாங்கன்னா டக்குன்னு அங்கிருந்து இங்கே மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. நிறைய பேர் வந்து இங்கேருந்து இங்கே மாறுவாங்க. எங்கிருந்து சார்? சீட் இல்லாதவன் ஆனால் கண்டஸ்ட் பண்ணி படத்தை விடணும்னு நினைக்கிறவன் டெஃபினட்டாக விஜய் கட்சியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து செங்கோட்டையன் போடக்கூடிய ஒரு ஸ்கெட்ச். எஸ், அவ்வளோதான் ஸ்கெட்ச். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ செங்கோட்டையன் அவர்கள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு தாவேக்கால. அதை தாண்டி முக்கியமாக நாஞ்சில் சம்பத்தும் சேர்ந்துருக்காரு சார். அவன் ஒரு டெப்டி ப்ராபகேண்டா செக்ரட்டரி. ஊராக போய் விஜயை பற்றி ப்ராபகேண்டா படத்துக்கு கரெக்டான ஆள். ஓகே சார், ஃபைன். ஸோ இவர் செங்கோட்டையன் அவர்கள் இங்கே தாவேக்கால சேர்ந்துருக்கிறது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன் தரும் அப்படிங்கிறது பற்றி தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். இன்னும் எலெக்ஷனுக்கான டேட்ஸ் நெருங்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.